வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 124வது ஜோதிட கருத்தரங்கம். காலையிலிருந்து நிறையா கருத்துக்களை வழங்கியிருக்காங்க. இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்க்கக்கூடிய அனைத்து தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் பூபதிராஜனுடைய பணிவான மாலை வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, எல்லாத்துக்குமே பொருளாதார பிரச்சனை ஒன்று இருக்குங்க. இப்போ ஐயா கூட நம்ம சங்கத்துக்கு தொடர்ச்சியாக இப்போ ஒரு வருஷம் வந்துட்டுருக்காரு. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார். ஒவ்வொரு சங்கத்தில் நலிந்த ஜோதிடர்களுக்கு உதவிகள் செய்கிறாங்க, ஏதோ உங்கள் சங்கத்தில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நானே ஒரு நலிந்த ஜோதிடர் தாங்கய்யா, சரிங்களா. நானே சில பேர்த்திட்ட பணம் வாங்கிட்டு தான் இருக்கேன். நான் எங்கே உங்களுக்கு பணம் தர முடியும், ஆனால் உங்களை நான் சுயமாக சம்பாதிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். தொடர்ச்சியாக காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் நீங்கள் வந்துடுங்க, ஒரு 40 நிமிடங்கள் பேசுங்க, எந்த ஒரு கட்டணம் வேண்டாம், நீங்கள் தொடர்ச்சியாக வாங்க அப்படின்னு சொன்னேன். தொடர்ச்சியாக ஒரு 4-5 மாதமாக பேசினார். அதில் ஒரு வீடியோ, அவர் பேசின வீடியோ நல்லா பாப்புலர் ஆகிடுச்சு. இன்றைக்கி மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஐயா வந்திருக்காரு. அப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது சிறப்பா இல்லை அவங்கள சம்பாதிக்க வைக்கிறது சிறப்பா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் இந்த சங்கத்துக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. நம்ம சேலன் விஜயன் ஐயா கூட சொன்னார். இன்னும் ஒரு சில நண்பர்களாக பிரகாஷ் கூட சொன்னா. அப்படி அதாவது இங்கேயே தங்கியிருந்து 4 நாள் 5 நாள் இருந்து இன்றைக்கி குருவுக்கு மேலே பெரிய ஆளுகளாக வந்திருக்காங்க அப்படின்னா அது இந்த சங்கத்துடைய மகிமை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பொருளாதாரத்துடைய மேன்மையை நம்ம பலப்படுத்திக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு நமக்கு ஒரு திசாபுத்தி காலங்கள் வரணும். அந்த திசாபுத்தி காலங்கள் வரும்போது தான் நமக்கு அந்த பொருளாதாரம் முன்னேறும். அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் நம்ம சேலன் விஜயன் ஐயா சொல்கிறார். பரிகாரம் பண்ணால் மட்டும் நடந்துருமா அப்படின்னா, விதியை மதியால் வெல்லலான்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த விதி மதியால் எப்போ வெல்ல முடியுமோ அப்போ தான் வெல்ல முடியும். எல்லா நேரத்துலையும் நம்மளால் வெல்ல முடியாதுங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன் அப்படின்னோம்னா, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருந்தால் சண்டை சச்சரவு கஷ்டம் பிரச்சனை எல்லாமே இருக்குது. அப்போ மனிதனாக பிறந்தாவே போன ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவை இந்த ஜென்மத்தில் நம்ம கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கும் பொழுது மறுபடியும் அந்த கர்மாவை நம்ம இன்னும் எச்சு பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொருளாதார பிரச்சனை. ஐயா, வாழ்க்கை பூரா நான் என்னென்னமோ செஞ்சிட்டேங்கய்யா, என்னென்னமோ தொழில் பண்ணிட்டேன், எத்தனையோ பேர்த்திட்ட பழகிட்டேன், ஆனால் என்னால் தான் மற்றவங்க வளர்ந்துருக்காங்க ஒழிஞ்சு நான் வளர முடியல அப்படின்னு எத்தனையோ பேர் வாடிக்கையாளர்களாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 2ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் இயக்குனா நீங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். எப்படிங்க? 2ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் இயக்கினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் முன்னுக்கு வரலாம். சரி, 12ஆம் பாவகத்தையும் 2ஆம் பாவகத்தையும் இயக்கினா மட்டும் வந்துடுமா அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம உழைப்புக்கு என்ன கிடைக்கும், நாம் எவ்வளவு முயற்சி பண்ணுறோம், சரிங்களா, நாம் வாழ்க்கையில் எவ்வளவு போராடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற தகுந்த ஊதியம் தான் கிடைக்கும். இப்போ மாதம் 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஒருத்தர் போகிறாருன்னா அவர் அதிகமாக செஞ்சால் ஒரு 12,000 ரூபா கிடைக்கும். மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பளத்துக்கு போகிறாருன்னா அதிகமாக கஷ்டப்பட்ட ஒரு 70,000 ரூபா கிடைக்கும், சரிங்களா. இப்போ நம்ம நிறைய தினம் ஒரு வீடியோ எடுத்தாருன்னா மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். நமக்கு தினம் ஒரு 10 கிளைண்ட் வந்ததுன்னா நாமளும் ஒரு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம். அப்போ நம்மளை நாம் பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ இந்த 2ஆம் பாவகம் அப்படின்னா தனம், சரிங்களா. இந்த 2ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவகம் 11ஆம் பாவகமாக வரும். அப்போ 12ஆம் பாவகம் செலவு பண்ணணும்னு நினச்சா இன்றைக்கி கூட எனக்கு ஒரு சுப செலவு தான் வந்திருக்கு, ஒரு சந்தோஷமான செய்தி தான். இருந்தாலும் இந்த நேரத்துலையும் நாம் இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிட்டு போகிறோம்ல, மணி 7 மணி ஆகுது, இந்த நிகழ்ச்சி நாம் நிறைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த 124 கருத்தரங்கத்தில் எத்தனையோ வந்திருக்கு. இருந்தாலும் இந்த கருத்தரங்கத்தை நிறைவு பண்ணிட்டு தான் நம்ம போகணுங்கன்னு ஒரு கடமை இருக்குது. ஒரு காலத்துலலாம் சங்க மீட்டிங்கு வரனா தபால் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் போய்ட்டுருக்கு. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு 40 பேர் 50 பேர் 100 பேர் வந்தாங்கன்னா அவங்க சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போவாங்க, புரியுதுங்களா.
அதே மாதிரி பேச வர நபர்களும் காலையில் வந்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க. யாராச்சும் ஒரு விஷயங்கள் நமக்கு கொடுக்க மாட்டாங்களா, யாராச்சும் ஒரு விஷயங்கள் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கால நேரங்கள் வந்தது. என்றைக்கு இந்த யூடியூப்னு ஒன்று வந்து நம்ம நிகழ்ச்சியெல்லாம் ஆன்லைனில் வெளியில் விடுறோமோ அப்போ நம்ம வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம், வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம், வீட்டில் இருந்தே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரி, அவங்க என்ன பேசுகிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க நம்ம யூடியூப் மூலிமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு காலம் வந்திருக்கு. அதனால் வந்து நாம் என்ன பண்ணுறோம், 10 பேர் வந்தாலும் சரி, 20 பேர் வந்தாலும் சரி, 30 பேர் வந்தாலும் சரி, 40 பேர் வந்தாலும் சரி, நம்ம நிகழ்ச்சி நம்ம தொடர்ச்சியாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த 2ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் இயக்குனவங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், லக்னத்துக்கு கிடையாதுங்க. சந்திரன் நின்றதுக்கு 2ஆம் பாவகத்தையும் 12ஆம் பாவகத்தையும் நம்ம இயக்கணும். புரியுதுங்களா? ஒரு உதாரணம், செல்வி ஜெயலலிதா அம்மா, புரட்சித் தலைவி அம்மா வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. சரிங்களா? 12ஆம் பாவகம் எதுங்க? கடகம். அம்மா உணவுன்னு வச்சாங்களா, எத்தனையோ ஏழை மக்கள் 5 ரூபா ஒரு 2 ரூபா கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்களா அந்த திட்டத்தை. அதுக்கு ஏன் பேர் அம்மா உணவுன்னு வச்சாங்க? வேறு ஏதாச்சும் வச்சுருக்கலாம்ல? சொல்லுங்கள் பார்க்கலாம். அம்மா உணவுங்கிறது அவங்களுக்கு 12ஆவது ராசியை இயக்குனாங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம 1 லிட்டர் தண்ணி வாங்கினோம்னா 20 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஆனால் அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? குறைஞ்ச விலையில் மின்னல் வாட்டர் கொடுத்தாங்கல்ல. இப்போ நம்ம இங்கே வீட்டில் இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ ஒரு ட்ராவலிங்கில் போகும்போது நமக்கு அதில் ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக தானே வருது. அவங்க தண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, கடகராசிக்கு உண்டான நீரை கொண்டு வந்தாங்கல்ல, 12ஆவது ராசிக்கு உணவு கொண்டு வந்தாங்க, தண்ணி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்க ராசிக்கு 2ஆவது ராசி மிதுனம், கலர் பச்சை கலர் யூஸ் பண்ணாங்களா? கன்னி. சிம்ம ராசிக்கு 2ஆவது ராசி கன்னி தானே, கன்னிக்கு உண்டான கலர் தானே பச்சை. எல்லாமே அந்த பச்சை கலரில் தானே கொண்டு வந்தாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரபலமானவங்களாம் இந்த 12ஆம் பாவகத்தையும் 2ஆம் பாவகத்தை இயக்கணும். அதுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த ஒரு பாவகத்துக்கும் அந்த பாவகத்தை நம்ம பார்த்து தான் செய்யணும். இப்போ நம்ம 8ஆம் பாவகம்னு சொல்கிறோம். சரிங்களா? 8ஆம் பாவகம் 8ஆம் அதிபதி கெடுதலே செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 8ஆம் பாவகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படத்தில் பாசாவில் இருந்து 8 பிரித்தா மனிதனுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ 8ஆம் பாவகத்தில் தான் நிறையா விஷயங்கள் இருக்குது. காலையில் வந்து என்னை விஜய் ஐயா வந்து தூண்டி விட்டார், இந்த 12ஆம் பாவகத்தை பற்றி சிறப்பாக பேசணும் அப்படின்னு நாமக்கல் மீட்டிங்கில் சொல்கிறதா சொல்லியிருந்தார். அப்போ இந்த 12ஆம் பாவகம் தான் என்ன அப்படின்னா, 12ஆம் பாவகம் வந்து சுப விரய செலவுகள். அப்போ 12ஆம் பாவகத்துக்கு ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு துணிமணி வாங்கணும், ஒரு நகநட்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 2ஆம் பாவகம் இயக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 2ஆம் பாவகத்தை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ மேச ராசி, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ராசிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அப்போ மேச ராசிக்கு 2ஆவது ராசி எதுங்க? ரிஷப ராசி. ஓகேங்களா? மேச ராசிக்கு 12ஆவது ராசி எதுங்க? மீன ராசி. அப்போ இந்த மேச ராசிக்கு 2ஆவது ராசிக்குடைய கிரகம் 12ஆவது ராசியில் உச்சமாக இருக்குது, மீனத்தில் சுக்கிரன் உச்சம். அப்போ இந்த மேச ராசிக்காரங்க என்ன பண்ணணும்? ரிஷபராசி மீனராசி இயக்கினால் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது எப்படிங்க இயக்கிறது அப்படின்னா, இதை நம்ம தான தர்மமாக கொடுக்கணும். தானம் தர்மமாக கொடுக்கணும். இப்போ தம்பி பிரகாஷ் கூட சொன்னார், தானம் தர்மம் பண்ணுறது தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமையும் பண்ணலாம். தெரிஞ்சு பண்ணால் நம்ம பேருக்கு, தெரியாமல் பண்ணால் தெரியாமல் ஒருத்தருக்கு உதவி பண்ணால் அது புண்ணியமாக மாறும், நம்மளுடைய கர்ம பலன் குறையும். சரிங்களா? அப்போ இந்த மேச ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பசுமாட்டுக்கு ஒரு தட்டு, புண்ணாக்கு அல்லது கீரைகள், ஏதோ ஒரு காய்கறிகள், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? வாயுல்லா ஜீவனுக்கு நம்ம உதவிகள் பண்ணலாம். காளை மாடு, பசுமாட்டுக்கு என்ன தருவாங்க? பழம் கொடுக்கலாம், கீரை ஏதோ ஒரு கீரை கொடுப்பாங்களா, அது என்ன கீரைங்கய்யா? கரெக்டுங்களா? அப்போ இந்த காளை மாட்டுக்கு, பசு மாட்டுகளுக்கு நம்ம உணவுகள் கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது மீனராசிக்கு உண்டான சின்ன இது மீன் தானே. அப்போ ஏதோ ஒரு கோயில் குளத்துலையோ இல்லை ஒரு காவேரி ஆற்றுலையோ இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவுகள் கொடுக்கலாம்.
அப்போ இந்த மேசராசிக்காரங்க அதுலேயும் நான் சொல்கிறேன், 6வது நட்சத்திரம் வரும்போது அதை செய்யணும். மேசராசிக்காரங்க எந்த நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன, பரணி நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன, கிருத்திகை நட்சத்திரம்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன. மேசராசிலே 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு 6வது நட்சத்திரத்தில் நம்ம ஒரு தர்மம் பண்ணும்போது அது நமக்கு சாதகமான நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான 6வது நட்சத்திரம் எது? அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை. அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரம் வர அன்னைக்கு மாடுகளுக்கு அகத்திக்கீரைகள் கொடுக்கறது, மீன்களுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் போது திருவாதிரை நட்சத்திரம் வரும்போதெல்லாம், அப்படி இல்லைன்னா சுவாதி நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா சதய நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது அவங்களுக்கு 6வது நட்சத்திரம் சாதகத்தரை வரும்போது இந்த பசுமாட்டுக்கும் அல்லது மீனுக்கும் ஏதோ ஒன்று உணவு கொடுத்தால் அவங்களுக்கு பணங்காசு வந்துக்கிட்டே இருக்கும். எளிய பரிகாரம் தான். சரிங்களா? 2வது பரணி நட்சத்திரக்காரங்க 6வது நட்சத்திரம் எது? புனர்பூசம். அப்போ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது பசுமாட்டுக்கு அல்லது மீன்களுக்கு இந்த மாதிரி உணவுகள் கொடுத்தா அந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் எது? பூச நட்சத்திரம். அப்போ பூச நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு பசுமாட்டுக்கோ அல்லது மீன்களுக்கோ நம்ம அதை செய்யலாம். சரி, இப்படி தான் நம்ம எடுக்கலாமா அப்படின்னா, சுக்கிரனா மனைவி, சுக்கிரனா அத்தை, ஓகேவா? சுக்கிரனா மூத்த மகள், ஓகேங்களா? அடுத்தது குருனா குழந்தைகள். அப்போ குழந்தைங்களுக்கு இந்த 6வது நட்சத்திரம் வரும்போது நம்ம ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம்ல. அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த காம்பினேஷன் எடுத்து அந்த 6வது நட்சத்திரம் வரக்கூடிய நாள், திருவாதிரை, அஸ்வினிக்கு திருவாதிரை, பரணிக்கு புனர்பூசம், கிருத்திகைக்கு பூசம், இந்த நட்சத்திரத்தில் வரும்போது அத்தை வயசானவங்க இருப்பாங்க, அத்தைகளுக்கு உதவி பண்ணலாம். குழந்தைங்க குழந்தைங்க தானே, ஆசிரியர் தானே, ஓகேங்களா? நமக்கு ஒரு குருமார்களாக இருக்காங்கல்ல. இந்த மாதிரி காரக தத்துவத்தை எடுத்து இந்த மேசராசிக்காரங்கள் அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானமோ அல்லது உணவோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம அவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சோம்னா அந்த மேசராசிக்காரங்களுக்கு 100க்கு 100 விழுக்காடு அடுத்த மாதம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். சரிங்களா? அடுத்ததா ரிஷபராசி. சரிங்களா? ரிஷபராசினா என்ன நட்சத்திரம் இருக்குது? கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது, ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஷபராசி நம்ம என்ன உறவு எடுத்துக்கிறோம்? ரிஷபராசிக்கு 2வது ராசி யார்? புதன். புதன்னா மாமன். சரிங்களா? 12வது ராசி என்ன? செவ்வாய். அப்போ சகோதரன், ஓகேங்களா? அப்போ காவல்துறை, காவல் ஆய்வாளர், சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். புதன்னா பத்திராபீஸு, ஆடிட்ரு, எழுத்து வேலையில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம் ஏதோ ஒரு வஸ்திர தானமோ உணவு தானமோ, படிக்கிற குழந்தைங்களுக்கு பேனா, புக்ஸு இந்த மாதிரி வாங்கி தரலாம். இந்த மாதிரி சங்கங்கள் மீட்டிங் நடக்குது, பேனா வாங்கிட்டு வந்து ஒரு 20 பேர் வராங்களா, 20 பேருக்கு பேனா வாங்கி தரலாம். இப்போ ஐயா கூட சொன்னார் வஸ்திர தானம் பண்ணுறோன்னு. ஐயா நீங்கள் என்ன ராசிங்க? சரி, கும்பராசிங்கும் போது கும்பராசிக்கு 2வது ராசி எது? மீனம். அதே 11வது ராசி. அப்போ நீங்கள் வஸ்திர தானம் அடுத்த மாதம் நீங்கள் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா? இது தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் சொல்லிட்டாரு, நானும் சரிங்கன்ட்டு விட்டுட்டேன். அப்போ இந்த மாதிரி இப்போ செலவு விஜயரையா சொன்னார்ல, நம்ம ஒரு பக்கம் செலவு பண்ணால் தான் ஒரு பக்கம் வருமானம் வரும்னு. இப்போ நீங்கள் விஜயமங்கலத்துலேருந்து வரீங்க, ஒரு 200 ரூபா செலவு பண்ணிட்டு வரீங்க, ஒரு நாள் வருமானம் 1000 ரூபா விட்டுட்டு வரீங்க, 1200 விட்டுட்டு வரீங்க. இங்கே வந்து வீடியோ பேசினா உங்களுக்கு ஒரு 2 கிளைண்ட் வந்தால் தானே உங்களுக்கு அதோடைய வருமானம் கட்டும். புரியுதுங்களா? எதையோ ஒன்று நம்ம இழந்தால் மட்டும்தான் ஒன்று நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தை சரியான முறையில் பார்க்கணும், சரியான முறையில் பார்க்கக்கூடியவங்கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு அவங்க சாதகமாக இருப்பாங்களா, நமக்கு அந்த ராசிக்காரங்க நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட அந்த டாக்டர் கைராசியான டாக்டர்னு நம்ம போகிறோம்ல. ஒரு ஜோசியர்கிட்ட போனால் அந்த ஜோசியர்கிட்ட போனால் நமக்கு ஒரு சில காரியங்கள் நடக்குதான்னு பார்க்குறோம்ல. சொல்லுங்கள் பார்க்கலாம்.
எல்லாரும் எல்லாத்துக்கும் நடக்காதுங்க. ஒரு சில பேர்த்துக்கு தான் சில விஷயங்கள் நடக்கும், ஒரு சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் நடக்காது. அது ஏன் நடக்கலைன்னா அவங்களுக்கு சாதகமான ஆளாக இருக்க மாட்டாங்க. இப்போ சிவன் கோயில் எத்தனையோ கோயிலுக்கு போகிறாங்க, திருவண்ணாமலை போகிறாங்க, சதுரகிரி போகிறாங்க, வெள்ளிங்கிரி போகிறாங்க, எத்தனையோ சிவன் கோயிலுக்கு, பருவதமலை, எத்தனையோ கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால் தானே அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்குது. சொல்கிறாங்கல்ல ஒவ்வொருத்தர், பெருமாளை கும்பிட்றவங்க திருப்பதி போய் நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருப்பதி போய் எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல. சொல்கிறாங்களா சொல்லிங்களா? ஏன் அந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துக்கு போய் கிடைச்சா, எந்த இடத்துக்கு நமக்கு போனோம் விமோச்சனம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு தான் போகணும். அப்போ நாம் யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா இன்னக்கு நமக்கு விமோசனம் கிடைக்குமோ அவங்ககிட்ட பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். அப்போ பார்த்து சரியில்லை, இப்போ என்கிட்டே சொல்லுவாங்க, இவங்ககிட்டலாம் நான் ஜாதகம் பார்த்தேங்க ஒன்றுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். குறை சொல்கிறவங்க சொல்லுவாங்க, என்னை பற்றி 4 பேர் சொல்லுவாங்க, உங்களை பற்றி 4 பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அது தேவையே இல்லை. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்கள் மிதுன ராசியும் மேச ராசியும் இயக்கணும். செவ்வாய் புதனை இயக்கினால் மட்டும்தான், செவ்வாய்னா சகோதரன், காவல்துறை இப்படி எடுத்துக்கலாம். புதன்னா தாய் மாமன், இளைய சகோதரன், ஓகேங்களா? பத்திரப்பதிவில் இருக்கிறவங்க, பேப்பர் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒன்றும் படிக்கிற குழந்தைங்களுக்கு புக்ஸு வாங்கி தரலாம், நோட்டு வாங்கி தரலாம். பேப்பர்னால் புதன் தான். பணம் கொடுக்கலாம், பணமும் புதன் தான். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு 6வது நட்சத்திரம். ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணணும்? கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரத்தில் செய்யணும், பூசம், அனுசம், உத்திரட்டாதில் பண்ணணும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு 6வது நட்சத்திரம் எது? ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரத்தில் பண்ணணும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு 6வது நட்சத்திரம் எது? மகம், மூலம், மகம், மூலம், அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த மிருகசீரிஷக்காரங்கள் இந்த மாதிரி காரியங்களை செய்யலாம். வீடியோ பார்க்குறவங்க சில பேர் கேட்குறாங்க, ஐயா வேகமாக சொல்கிறீங்கன்னு. மணி 7 போகுதுங்க. கடைசியாக நம்ம பேசுறதுனால கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் பொறுமையாக சொல்ல முடியறதில்ல. அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் விளக்கம் கொடுக்க தயார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2வது ராசி எதுங்க? கடகம். சரிங்களா? 12வது ராசி ரிஷபம், மிதுனத்துக்கு. ஓகேங்களா? அப்போ அம்மா, சந்திரனுடைய காரகம் என்ன? அம்மா, மாமியார், மனைவி, மகள், அத்தை, இந்த மாதிரி சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த காரகத்துக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம செய்யலாம். சரி, மிதுன ராசிக்காரங்களை என்ன பண்ணலாம்? உணவு வாங்கி தரலாம், தண்ணி வாங்கி கொடுக்கலாம். இப்போ நான் அஸ்த நட்சத்திரக்காரன், யாராக இருந்தாலும் சரி, தண்ணி சாப்பாட்டப்போ மின்னல் வாட்டர் வாங்கி கொடுத்துறேன்னா இது என்னுடைய சொந்த காசு. புரியுங்களா? சாப்பாடும்போது தண்ணி, அது என்னுடைய வருமானத்துலேருந்து தண்ணி எல்லாத்துக்குமே மின்னல் வாட்டர் வாங்கி கொடுத்துருவேன். ஏன் நம்ம வாங்கி தரோம்? அப்போ நம்ம அந்த 11ஆம் இடத்த இயக்கிறோம். சரிங்களா? சந்திரனுக்கு உண்டான இயக்கிறோம். அப்போ குடிக்கும்போது இந்த மிதுன ராசிக்காரங்க யார் கேட்டாலும் தண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். நம்ம வாங்கி தான் தரணும் இல்லை. இப்போ இங்கெல்லாம் சாப்பிட்றாங்கள, ஐயா காலையில் பரிமாறினார், எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்து கொடுத்தாரு. சாப்பாடு போடுறவங்க ஒருத்தராக இருந்தாலும், தண்ணி வாங்கி கொடுக்கணும் ஒருத்தராக இருந்தாலும், அதை பரிமாறுறாங்கல்ல அவங்களுக்கு புண்ணியம் உடனே போய் சேரும். புரியுதுங்களா? சாப்பிடும்போது ஐயா கூட எப்பவுமே பொறுமையாக இருப்பார். இன்றைக்கி மதியம் நேரமாக சாப்பிடணும்னு சாப்பிட்டாரு, அவர் போட்டு கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? அப்போ அதை பரிமாறுறாருல்ல அவருக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். எந்த ஒரு இடத்தையும் சர்வீஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலை. சர்வீஸ் பண்ணால் உடனே புண்ணியம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்கள் உணவு சம்மந்தப்பட்டது வாங்கி தரலாம், தண்ணி சம்மந்தப்பட்டது வாங்கி தரலாம். அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிறது 12ஆம் இடம். பணம் ஏதோ ஒரு 50 ரூபா வழி செலவுக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். யாராச்சும் தடத்தில் வயசானவங்க வராங்க, ஐயா இந்த மாதிரி பஸ்ஸுக்கு காசு இல்லை, எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டாலோ, இல்லை சாப்பாட்டுக்கு காசு கேட்டாலோ, உங்களால் முடிஞ்சது ஒரு 50 100 ரூபா கொடுக்கலாம். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த அன்னைக்கு செய்யணும்? மிருகசீரிசுக்காரங்க 6வது நட்சத்திரம் என்னங்க? மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அப்போ மிருகசீரிச நட்சத்திரக்காரங்கள் மகன் நட்சத்திரத்தில் வரும்போது செஞ்சால் அவங்களுக்கு புண்ணியம் உடனே கிடைக்கும். சரிங்களா?
அப்போ மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் செஞ்சால் அதுக்கு உடனே அந்த மாதமே பலன் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு 6வது நட்சத்திரம் எது? பூரம், பூராடம், பரணி. இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் அவங்க சாப்பாடு வாங்கி தரது, உணவு வாங்கி தரது, முதியோர்களுக்கு ஏதோ 50 100 இல்லை 10 ரூபாயோ, ஒரு வயசானவங்க வருவாங்க, சரிங்களா, இல்லை அவங்க அத்தையோ அவங்க மகளோ இல்லை மாமியாரோ இந்த மாதிரி அம்மாவுக்கு கூட போய் ஒரு காசு இந்த அம்மா இந்த மாதம் இந்த ஒரு கை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கலாம். மாமியார்களுக்கு கொடுக்கலாம், சரிங்களா, அத்தைக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதத்துக்கு உண்டான ஊதியம் அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? அடுத்தது என்ன நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் எது? உத்திரம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம். அப்போ இன்னைக்கு உத்திர நட்சத்திரம், உத்திராடம், கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இவங்க உணவு வாங்கி தர்றது, பணங்காசுகள் கொடுக்கறது அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு அந்த காரியங்கள் சக்ஸஸை கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக கடகராசி. கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் வருது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு அந்த 6வது வரக்கூடிய நட்சத்திரத்தில் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கடகராசிக்கு உண்டான 2வது நட்சத்திரம், 2வது ராசி எது? சிம்மம். அப்போ சிம்மம்னா என்ன? சூரியன். சரிங்களா? 6வது நட்சத்திரம் வரும்போது சூரியனை வழிபாடு பண்ணுறது, சூரியனுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது. அரசு ஊழியர்களே ஏழையாக இருப்பாங்க. அரசாங்க அதிகாரிகளே ஏழையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு நாம் ஒரு இது பண்ணுறது, சரிங்களா? அதே 12ஆம் பாவம் இது மிதுனம். அப்போ இந்த மிதுனத்துக்கு உண்டானது என்ன? புதன்னா பேப்பர், புதன்னா நோட்டு, புதன்னா புக்கு. இந்த மாதிரி இப்போ ஒரு காலத்துலலாம் இலவச புக்கெலாம் ஸ்கூலில் தராமல் இருந்தாங்க. காமராஜர், எம்ஜிஆர் தான் உணவு கொடுத்தாங்க. ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டால் குழந்தைங்க படிக்க வரும்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்க நோட்டு வாங்கி தரது, புக்கு வாங்கி தரது, பேப்பர் வாங்கி தரது, இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது அவங்களுக்கு கட்டாயம் அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான வாழ்க்கை அமையும். அடுத்ததாக இது 6வது நட்சத்திரம் அப்படியே போட்டுக்குங்க. இல்லைன்னா ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணிக்கங்க, ஏன்னா டைம் இல்லை, அவரும் பொள்ளாச்சி போகணும். அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் புதன், கன்னி. 11ஆம் இடம் இது 12ஆம் இடம் கடகம். அப்போ கடகங்கிறது உணவு சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கும் நோட்டு, புக்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த 6வது நட்சத்திரம் அவங்க நட்சத்திரத்துலேருந்து 6வது நட்சத்திரம் எடுத்துக்கங்க. மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அடுத்தது கன்னி. கன்னிக்கு 12ஆம் பாவம் எது? சிம்மம். 2ஆம் பாவம் எது? துலாம். அப்போ கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ணணும்? கன்னி ராசிக்காரங்க யாருன்னு நான் சொல்லட்டுங்களா? முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியா. பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தாரா? 2000 ரூபா கொடுத்தாரா? கொடுக்கலீங்களா? கொடுத்தாருலங்க. அதிகபட்சம் பொங்கலுக்கு அதிக தொகை கொடுத்தது யாருங்க? 2000 ரூபா கொடுத்தாருங்களா? அதே மாதிரி 12ஆம் பாவகம் சூரியன் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சாருங்களா? சரிங்களா? நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டாம், ஒரு நமக்கு தெரிஞ்சவங்கள சொல்கிறேன். உலக மக்கள், தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சவங்கள நம்ம சொல்கிறோம், இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்னு, சரிங்களா? அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் கலைஞர் ஐயா, ஓகேங்களா? அவர் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்தாரா? சரிங்களா? அதே மாதிரி வயசானவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் இலவச இது கொடுத்தாரா? சுக்கரன்னா கண்ணு, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குங்க. அவங்க எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் அந்த காரகத்தை எடுத்து செய்யும் போது அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க சுக்கிரன்கிறது பணம், சரிங்களா? ஏழை எளியவர்களுக்கு 100 ரூபாயோ 50 ரூபாயோ கொடுக்கலாம். அதுவும் நமக்கு 6வது நட்சத்திரம் வரும்போது தான் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்கு புண்ணியமாக கிடைக்கும். ஏன் 6வது நட்சத்திரத்தை நான் சொல்கிறேன்னா, அந்த 6வது நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் அது நமக்கு நன்மையே நடக்குங்கிறது தான் இந்த 6வது நட்சத்திரத்தோட விதிகள்.
அப்போ இந்த கன்னிராசிக்காரங்களை என்ன பண்ணலாம்? அத்தை, மகள், மனைவி, சூரியனா அப்பா, மூத்த குழந்தை, அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பணம் காசு தர்றது, அல்லது ஒரு வேலை. இப்போ எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஜோசியம் கற்றுக்கோ, ஜோசியம் பார்த்து சம்பாரிச்சுக்கோ, உனக்கு ஊதியம் வரும். சூரியனா ஊதியம், வருமானம், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இப்போ ஒரு சில ஜோதிடர்கள் நன்கொடை கொடுக்குறாங்க, உதவிகள் பண்ணுறாங்க. நான் உதவி பண்ண மாட்டேன், உங்களோட வருமானத்தை பெருக்கி விட்ருவேன். இது நம்ம செய்கிறோமா 12 வருஷமா? அதே மாதிரி நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் பணம் காசு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம அவங்கள முயற்சி பண்ணுறோம், சரிங்களா? அப்போ இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். அடுத்தது துளாராசி. துளாராசிக்கு 2வது ராசி எது? விருச்சிகம். 12வது ராசி கன்னி. சரி, இதுதான் நம்ம சொல்லலாமா? இதே எல்லா ராசியும் சொல்லிட்டு வரலாமா? செவ்வாய்னா யார்? முருகன். செவ்வாய்னா முருகப்பெருமான். அப்போ இந்த துளாராசிக்காரங்க முருகனையும் வழிபாடு பண்ணலாம், பெருமாளையும் வழிபாடு பண்ணலாம். அப்போ முருகனுக்கு அந்த 6வது நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சித்திரை நட்சத்திரக்காரங்களா, அதுக்கு 6வது நட்சத்திரம் என்ன வருது? சுவாதிக்கு 6வது நட்சத்திரம் என்ன வருது? விசாகத்துக்கு 6வது நட்சத்திரம் வருது. அப்போ அந்த 6வது நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகனையும் பெருமாளையும் வந்தால் அவங்களுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும், சரிங்களா? குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணலாம். 6வது நட்சத்திரத்தன்னைக்கு தெய்வ வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்கும். நீங்கள் கடவுள்கிட்ட போய் எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு இந்த மாதம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிலாம் நீ கேட்கவே வேண்டாம். எனக்கு நகை நட்டு வேணும், வண்டி வேணும்லாம் என்ன, உனக்கு தெரியும் கடவுளை, எனக்கு என்ன செய்யறியோ அந்த மாதம் செய், இந்த மாதத்துக்கு உண்டான வருமானத்தை கொடு, சரியா? அப்படின்றலாம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு என்ன வருதுங்க? துலாம், தனுசு 2. அப்போ தனுசு யாரு? குரு. துலாம் யாரு? இந்த சுக்கிரன். சரி, இங்கே பாருங்க, தனுசுங்கிறது வில்லேந்திய மனிதன், துலாம்ங்கிறது துலாபாரம். அப்போ இவங்க எடைக்கெட அந்த 6வது நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விசாக நட்சத்திரக்காரங்க, அனுசு நட்சத்திரக்காரங்க, கேட்டை நட்சத்திரக்காரங்க துலாபாரம் கொடுக்கலாம். எடைக்கெட சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம், ஓகேங்களா? இல்லை அரிசி வாங்கி கொடுக்கலாம், வேறு எது வேணாலும் நீங்கள் அந்த உண்டான தெய்வத்துக்கு நீங்கள் செய்யலாம், சரிங்களா? அடுத்தது தனுசு. தனுசுக்கு மகரம் 2வது ராசி, விருச்சிகம் 12வது ராசி. அப்போ இந்த 2வது ராசிக்கு உண்டான காரகமும் 12வது ராசிக்கு உண்டான காரகமும் இந்த தனுசு ராசிக்காரங்க, மூல நட்சத்திரக்காரங்க, பூராட நட்சத்திரக்காரங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க. மகர ராசினா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான்னா வயதானவங்க, பொதுமக்கள், சரிங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம், சரிங்களா? செப்பல் வாங்கி தரலாம், வயசானவங்களுக்கு செப்பல் வாங்கி தரலாம், போர்வை வாங்கி தரலாம், குளிர்காலத்தில் போர்வை வாங்கி தரலாம், துணிமணிகள் வாங்கி தரலாம், சரிங்களா? இந்த மாதிரி உதவிகள் செய்யும்போது இந்த 12ஆம் பாவத்துக்கு உண்டான காரகமும் 2ஆம் பாவத்துக்கு உண்டான காரகத்தையும் அந்த தனுசு ராசிக்காரங்களை இயக்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது மகர ராசிக்கு 2வது ராசி எதுங்க? கும்பம். அதே 12வது ராசி தனுசு. இப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்லுவோம். இப்போ கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல இந்த மகர ராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், 6வது நட்சத்திரம் நடக்கும்போது மகர ராசிக்காரங்க கோயில் கும்பாபிஷேகம். ஏன்னா கோயில் கும்பம்னா கலசம், உயரம், சரிங்களா? மலை, உயரமான மலை, குளிர் தேசம். இப்போ ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூரு, இந்த மாதிரி குளிர் தேசம் உள்ள இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், சரிங்களா? அதே 12வது ராசி அப்படிங்கும்போது குருன்னா ஆசிரியர், குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம். ஏன் சொல்கிறேன், நம்ம சங்கத்துக்கு ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணிட்டுமே, சரிங்களா? ஒரு அன்னதானம் செய்கிறது, இல்லை வயசானவங்க பையன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வருஷத்தில் ஒரு டைம் பஞ்சாங்கம் வாங்கி தரது, பஞ்சாங்கம் கூட வாங்கி தரலாங்கய்யா, புரியுதுங்களா? இதெல்லாம் எத்தனையோ பேர் வாங்கி தந்துட்டு இருக்காங்க. அப்படி நாம் இந்த மாதிரி மகர ராசிக்காரங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, கும்பங்கிறது உயரமான இடம், மலை, ஒரு உயரமான மலையில் போய் தங்கிட்டு வர்றது, சரிங்களா?
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்யும்போது அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டு. சரிங்களா? அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு 2வது ராசி மீன ராசி, 12வது ராசி மகர ராசி. சரி, இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து மாற்றி சொல்லலாமா? மீனை வந்து கடல் சமுத்திரம். சரிங்களா? இப்போ ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம், திருச்செந்தூர், குணசேகரப்பட்டினம், நாகர்கோவில், தர்கா, சரிங்களா, வேளாங்கண்ணி, இந்த மாதிரி 6வது நட்சத்திரம் வரும்போது சமுத்திரத்தில் போய் நீராடிட்டு வந்தாலும் சிறப்பை கொடுக்கும். சரிங்களா? அதே 12வது ராசி மகர ராசியாக இருக்கனால சனீஸ்வரனை வழிபாடு பண்ணுறது, அந்த வயதானவங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் பண்ணுறது. குருன்னா பணம் கூட கொடுக்கலாம். இந்தாங்க ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்க, இந்த இந்த ஒரு குழந்தைங்க வயசானவங்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் பண்ணுறது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மீன ராசிக்காரங்க 2வது ராசி மேசம், 12வது ராசி கும்பம். அப்போ கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நடக்கும்போது யாகத்துக்கு உண்டான பொருள்கள் வாங்கி தரலாம். அக்னியில் போடுறது, ஏன்னா செவ்வாய்னா மேசம் தானே, அடுப்பு தானே, நெருப்பு தானே. யாகத்துக்கு உண்டான மூலிகைகள் வாங்கி தரலாம். இந்த யாகத்தில் வந்து போடுவாங்க தேவதாருன்னு ஒரு மூலிகை மரம் இருக்குது, சந்தன மரம் இருக்குது. இந்த மாதிரி இப்போ கோயில் குண்டை இறங்குவாங்க, சந்தன கட்டைகள் ஒரு 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ பில்லு போட்டு வாங்குங்க. எங்கேயாச்சும் வெட்டிட்டு வந்து என்ன மாட்டு விட்றாதீங்க. சரிங்களா? நம்மளால அதையும் செஞ்சுருவாங்க. ஐயா தான் சொன்னார், இப்போ எங்கேயாச்சும் சந்தன மரத்துக்கு இது வெட்டிட்டு வந்துடாதீங்க. பூஜா ஸ்டோரில் இருக்கும், பில்லு போட்டு வாங்கிட்டு வந்து ஒரு கோயில் குண்டத்தில் இறக்குறாங்கல்ல, குண்டம் முத நாள் கண் திறக்கிறாங்கல்ல, அப்போ அந்த குண்டத்தில் சந்தன மரங்கள் போடுறது, யாகத்தில் தேவதாருன்னு ஒரு மூலிகை மரம் இருக்குது, அதை வாங்கி கொடுக்கறது. சரிங்களா? அடுத்தது கும்பம் இருக்கிறனால கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எந்த ஒரு இது வேணாலும் செய்யலாம். சரிங்களா? இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா கூட விருச்சிக ராசி, சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். சரிங்களா? இவரு கூட பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காரு, தாய்மார்களுக்கு. சரிங்களா? சிம்ம ராசிக்கு 12வது ராசி அம்மா தானே, சந்திரன் தாய், மாமியார். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரண காரியத்தோடு தான் செய்கிறாங்க. அது நம்ம காரண காரியமாக ஜோதிடத்தில் எடுத்துக்கிறோம். என்னுடைய நம்பர் வந்து 9952235786. எந்த ஒரு கேள்வி, எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸுகளை கொடுங்க. போன மாதம் பேசுனதில் கூட ஒருத்தர் கமெண்ட்ஸ் ரொம்ப வாரி வழங்கியிருந்தார். வாழ்க வளமுடன், எண்ணம் போல் வாழ்க்கை. சரிங்களா? தேவையில்லாதவங்களாம் சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. சரிங்களா? நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண தான் நான் பெரிய ஆளாக போகிறேன். ஏன்னா சில பேர் கெட்ட பேர் வாங்கினவங்க தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, நல்ல பேர் வாங்கினவங்களாம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அதனால் இது நாள் வரைக்கும் நம்ம நல்ல பேர் வாங்கினதெல்லாம் போதும். உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரியாக இருந்தால் சரியாக இருக்குன்னு போடுங்க, தப்பாக இருக்குன்னா தப்பாக இருக்குன்னு போடுங்க. எந்த ஒரு சந்தேகங்களும் எந்த ஒரு கேள்விகளும் பாருங்கள். அதே மாதிரி சில நண்பர்கள் கேட்குறாங்க, நாங்களும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கலாமான்னு. எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. காலை மாலை தேநீர், மதிய உணவு உட்பட உங்களுக்கு நிகழ்ச்சியை வந்து இலவசமாகவே பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே பள்ளிப்பாளையம் ராஜகணபதி கோயிலில் ராஜவீதியில் நம்ம குருஜோதிட சங்கம் ஒவ்வொரு மாதமும் நடக்கும். ஏதாச்சும் விசேஷ காலங்களில் தான் ஒவ்வொரு வாரம் தள்ளி போகும். அதனால் வந்து தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்க்குற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் பூபதிராஜனுடைய பணிவான வணக்கம், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.